நோண்டிட்டு எடுத்துருக்காங்க கேட்டாங்க. நோண்டிட்டு எடுத்து நேரடியாக சொன்னாங்க. அல்லாஹ் தலா பல ஆண்டு காலத்துக்கு கழிச்சு பல ஆண்டு காலம் தூக்க வச்சான். பல ஆண்டு காலம் கழிச்சு அவனை தூக்க வச்சான். அவர்கள் எத்தனை வருடம் கூறினார்களோ அவர்களுடைய உலகம் அதன் திறமையும் கெட்டு போகாமல் அதே பாதுகாத்த ஆற்றலாம் உதவி செய்யும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதில் ஒருவனுக்கு 2 திராட்சை தோட்டங்களை தந்தான். அந்த தோட்டங்களால் நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அவன் தன் நண்பனிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது, நான் உன்னை விட பெரிய பணக்காரன், எனக்கு மக்கள் செல்வமும் அதிலிருந்து சொல்லி பெருமையாக பேசினான். அவன் தனக்கு தானே தோப்புகளை நுழையும் போது, இவை ஒரு காலமும் அழியும் நான் நினைக்கவில்லை, மறுமையினாலும் நிலை பெறும் என்று நான் நம்பவில்லை என்று கருடமுடன் அவனுடைய தோழன் இவனுக்கு நினைவூட்டியவனாக, உன்னை ஒரு பிடி மண்ணில் இருந்தும் ஒரு துளி இந்திரத்திலிருந்தும் பறித்து உன்னை சரியான மனிதனாகிய உன் இறைவனை மறுக்கிறாய் என்று கேட்டான். அவனே அல்லாஹ் அவனின் இறைச்சகன் என்று நான் உறுதியாக நம்பினேன் சொன்னான். நீ இந்த தோட்டத்தில் நுழையும் போது அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தான், எனக்கு எந்த சத்தியம் இல்லை என்று யோசிக்க வேண்டியதான. நான் உன்னை விட செல்வத்திலும் மக்கள் செல்வத்திலும் குறைவானவராக இருந்தாலும் நான் அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததில்லை. அல்லாஹ் நாடுனா உன்னுடைய தோட்டத்தை ஒரு இடியை கொண்டு அழிச்சே என்னுடைய செல்வத்தை பெருக்கி விடுவான் என்று கூறினார். அவ்வாறே அவனுடைய தோட்டம் யாமடைந்து விட்டது. அந்த இடத்தில் அவனுக்கு அல்லாஹ்வை அன்றி உதவி செய்வது யாரும் இல்லை. நமக்கு எவ்வளவு செல்வங்கள் கொடுக்கப்பட்டாலும் அது யாவும் நம் அறிவினால் கொடுக்கப்பட்டது அல்ல. அந்த இறைவன் தான் நமக்கு கொடுத்தா. நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் மூசா நபி 2 அறிவை தேடி போனாங்க.